ஓகே நண்பா, எப்போதும் போல் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கிரியேட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே 9.16 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ரைட் கார்னரில் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தோடனே உங்களோட பேக்ரவுண்ட்ஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் எடுங்க. நான் அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோ இப்போ எடுக்கிறேன். ஓகே, இப்போ டச் பண்ணிட்டேன். டச் பண்ணோடனே இப்படி வருது. வந்தோடனே என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக 30 செகண்ட்ஸ் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஃபுல்லாக இழுத்துட்டு அடுத்து என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் தந்த இந்த லைட்ஸ் இருக்குது பாருங்கள், லைட்ஸ் டெம்ப்ளேட் தந்தேன்ல, அதை எப்படி எடுக்கணும்னா லேயர் போங்க. லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நான் எந்த டெம்ப்ளேட்ஸ் தந்தனோ அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ டச் பண்ணி வைங்க. டச் பண்ணி வச்சோன்னே எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு இப்போ டச் பண்ணி இது ஃபுல்லாக ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த டெம்ப்ளேட் டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டச் பண்ணால் தான் அது ஒர்க்கும். அதாவது இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோவை டச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் ஆகும். பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல சவுண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சவுண்ட் இருக்காது. கொடுத்த உடனே மறுபடியும் லேயர் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நான் ஒரு ஃப்ரேம் தந்த மாதிரிங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். ஓகே ஆயிரும். ஓகே ஆன உடனே அந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரேம் டச் பண்ணிங்கன்னா குரோமா கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி இந்த இடத்துல க்ரீன் கொடுத்துக்கோங்க. க்ரீன் கொடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்லா கட் பண்ணிட்டு ஓகே நல்லா கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்கணும். ஃபுல் ஹெச்டி வச்சுக்கோங்க. ஹெச்டி எக்ஸ்போர்ட்டிங் கொடுங்க. எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகே நண்பா, எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. ஃபினிஷிங் வரப்போகுது. ஓகே, எக்ஸ்போர்ட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு ஓகே, வெளில வந்துட்டீங்க. வெளில வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி கிரியேட் நியூ ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு 9.16 வச்சு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வாங்க. நான் டச் பண்ணிட்டேன். டச் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அதே லெவலுக்கு வச்சுட்டேன். வச்சுட்டு அந்த ஃபோட்டோ என்ன பண்ண போகிறேன், இந்த பேன் அண்ட் ஜூம் இருக்கு பாருங்கள், டச் பண்ணி இது ஃபுல்லாக ஈக்குவல் பண்ணிட்டு இந்த பாருங்க, இந்த லெவலுக்கு ஜூம் பண்ணி வைக்க போகிறேன். வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் போக போகிறேன். ஸ்டோர் போங்க. ஸ்டோர் போயிட்டு அதில் ஓவரால் அனிமேஷன் சொல்லிட்டு 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் கொடுங்க. கொடுத்து முடிஞ்ச உடனே வெளில வாங்க. வெளில வந்துட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் தட் பண்ணிங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ்னு வரும். டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே அப்புறம் நான் 2 கொடுத்து வச்சுருக்கேன். அதிலே இருக்குது, நீங்கள் எதுனா வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ரொட்டேஷன் எந்த மாதிரி ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கலாம், பிடிக்கலாம் வைக்க தேவையில்லை. ஏன்னா இது வச்சு நல்லா ஸ்டைலாக இருக்குங்கிற காரணத்தினால அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் லேயர் போங்க, மீடியா போங்க. டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் நான் உங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்போம் பாருங்க, அதை எடுங்க. அதை எடுத்தோடனே உங்களுக்கு நேராக இருக்கும். இப்படி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்துட்டு கலர் மட்டும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். கெப்பாசிட்டி ஆல்பா கெப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் லேயர் போங்க, மீடியா போங்க. போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம, அதை என்ன பண்ணுங்கள், எடுங்க. எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு டச் பண்ணிங்கன்னா குரோமாக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ வச்சுக்கோங்க. சரியா, வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். வச்சு நீங்கள் என்ன ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே, அதுக்கு வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அடுத்து பார்டர் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். பார்டர் நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட் போங்க. ஹேண்ட் ரைட் போயிட்டு இந்த இடத்துல ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த லெவல் புள்ளி தேவையோ அந்த லெவலில் வச்சுட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஜூம் பண்ணிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் கொடுங்க. டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். மறுபடியும் டச் பண்ணிங்களாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், டச் பண்ணால் தெரியுதா? அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டையுமே ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இழுத்து விட்டு இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோட கைன்மாஸ்டர் வந்து நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகும். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு அழகான வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய்.